அண்மைச் செய்தி. நாங்குநேரி அருகே பெரும்பத்து கிராமத்தில் நடத்தப்பட்ட தாக்குதல் சம்பவத்திற்கு பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்திருக்கிறார். சட்டம் ஒழுங்கு நிலைமை இதுதான் என்றும் தமிழக அரசின் மீது குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் கூற கேட்கலாம். ராஜகுமரன் வணக்கம். அண்ணாமலையின் கண்டனம் என்ன? மேலும் விவரங்களை பதிவு செய்யுங்கள். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி அருகே இருக்கக்கூடிய பெரும்பத்து கிராமத்தில் இரவு நேரத்திலே ஒரு ஸ்கார்பியோ மற்றும் இருசக்கர வாகனத்தில் வந்த கும்பல் ஒன்று குறிப்பிட்ட பகுதியிலே ஒரு தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். பெட்ரோல் குண்டு வீசப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் அவர்கள் கத்தியால் வெட்டியதிலே 2 பேர் அந்த பகுதியை சார்ந்த இளைஞர் ஒருவர், செங்கல் சூளையிலே வேலை பார்க்கக்கூடிய வடமாநில தொழிலாளர் ஒருவர் என்று 2 பேர் இறந்திருக்கின்றார்கள். அதை சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு எவ்வாறு இருக்கின்றது என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு உதாரணம் என்று தெரிவித்திருக்கின்றார். 2 உயிரிழந்தது மட்டுமல்லாமல் 6 பேர் கடுமையாக காயமடைந்து உயிர் பிழைக்க போராடி வரக்கூடிய நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்றும் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அண்ணாமலை, கடந்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் 65,000 கிலோவுக்கும் அதிகமாக கஞ்சாவும் 8,000 கிலோவுக்கு அதிகமான போதைப் பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. தமிழகத்தில் போதைப் பொருள் எவ்வளவு தூரம் பரவலாக விற்பனை செய்யப்படுகின்றது என்பதற்கு இதுவே ஒரு உதாரணம். கடந்த 5 ஆண்டுகளிலே தமிழ்நாட்டிலே டாஸ்மாக் மூலமாக அரசுக்கு 2,20,000 கோடி அளவுக்கு வருவாய் ஈட்டப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. இது மாநிலத்தில் மது விற்பனை மற்றும் மதுவினுடைய நுகர்வு எவ்வளவு அதிகமாக உள்ளது என்பதை காட்டுகின்றது என்று குறிப்பிட்டிருக்கிறார் அண்ணாமலை. திமுக ஆட்சியினுடைய இறுதி கட்டத்திலும் வன்முறை மற்றும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தொடர்கின்றன என்பது போன்ற குற்றச்சாட்டுகள் அரசுக்கு எதிராக முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கும் நிலையில் சம்பந்தப்பட்டவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார்.